லவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனுடைய காதல் கதை சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க 5th எபிசோட்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல மறைஞ்சு போன ஹீரோ தான் இப்போ வந்துட்டு ஒரு பறவை மாதிரி ஹீரோயினை நோக்கி வராங்க. ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு போல. அவர் வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது உடனே வந்து இந்த 2 தழுமும் மீட் ஆகிட்டு அந்த பவர் வந்துடுதும் இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. உடனே அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கிற அந்த ஹீரோக்கு வந்துட்டு அவங்களுடைய பார்ட்னர்ன்றது வரைக்கும் நல்லா தெரியுது. ஸோ உடனே வந்து அப்படியே கொஞ்சிற மாதிரி பண்ணிட்டு அவங்க கூட அடங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து தர்றது, அப்புறம் குட் பாய் மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பெட் வந்துட்டு அவங்க ஓனர்கிட்ட எவ்வளோ சகஜமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு பெய்லி வந்துடுறா. அவள் வரும்போது இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அப்போது ஹீரோயினோட அந்த ஸ்வெட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் போது அவருக்கு ஒன்றுன்னா ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்து அவங்க பேர் சொல்கிறாங்க. அது அப்போ தான் வந்துட்டு அந்த நடந்ததுலாம் ஞாபகம் வருது. ஃபீனிக்ஸ் பறவை வந்து ஒரு மனுஷனாக வரும்போது அப்போ அவங்களுக்கு இந்த சியூன்ற பேர் வச்சது அதெல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டுருமா. அப்போ ஹீரோ வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே அடிப்பட்ட ஹீரோக்கும் அடிப்படும் இல்லையா, அவர் தொட வரும்போது உடனே தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை வந்துட்டு எம்பரர் தேட சொல்லியிருக்காரு. எம்பரர் வந்து நார்மலாகவே இல்லை, அவர் வேற மாதிரி ஆள் மாதிரி இருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பெய்லி கிட்ட முன்னாடி வந்துடுறா. அவ கண்ணாலே பவர் வச்சுட்டு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணுறா. உடனே ஹீரோயினை வந்து இந்த கத்தியால குத்து அப்படி சொல்லிடுனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை குத்த போகிறாங்க. உடனே அது அவரோட ஸ்பெல் கண்ட்ரோலில் மீறி சியூ வெளியில் வந்து அவரே குத்த போயிட்டா. அவன் குத்தின உடனே அந்த பெய்லிக்கும் அடிபட்டுருது. ஸோ அவள் யோசிக்கிறான், என்னோட ஸ்பெல்லேருந்து இவன் எப்படி வெளில வந்தான்னு சொல்லிட்டு அவன் உடனே மறைஞ்சு போயிடுறா. இப்போ ஹீரோக்கு வந்து அடிபட்டுருக்கு இல்லையா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து மருந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க 2 பேருமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. காலையில் பார்த்தா எம்பரரோட ஆளுங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ஹீரோ வந்துட்டு கீழே மலைக்கு கீழே விழுந்திருக்காரு போல. அவர் மெதுவாக மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. அவர் உடனே பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்போ எம்பரர் பக்கத்துல தான் இருக்காங்க. இருந்துட்டு ஐயோ எனக்கு அவருக்கு தேடணும், காடுங்கன்னு சொல்லி தேடும் போது சியூவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எம்பரர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, அவனை எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணிடுறோம் அப்படி சொன்னேன். எம்பரர் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னா, இல்லை நான் உன்னை பார்த்ததுலேருந்து நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணு மினுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெய்லியோட கண்ட்ரோல்ல தான் எம்பரரும் இருக்காரு. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு மேலே போய் விழுறாரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சியூ வந்துடுறாரு. வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்களோட அடியாளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கரெக்டாக சியூவை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க இல்லையா. ஸோ அடுத்த தடவை எழுந்து பார்க்க போகும்போது எம்பரர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்து ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சியூ விட்டுருங்க அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது அப்போ அவர் சொல்றாரு, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்கிட்ட என்ன இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த நாட்டோட மகாராணி ஆயிடு நீனு. அப்போ வந்துட்டு இந்த பையனை வந்து நான் விட்டுறேன், இல்லைன்னா இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் வந்துட்டு வேற வழி தெரியாம முழிச்சிட்டு நிற்கும் போது அப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, நீ யாரை தேடி வந்திருக்க, எதுக்காக தேடி வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு தேவைப்படுற அந்த ஆளுடைய கோல்டன் ஃபெதர்ஸ் திருப்பி வந்தா மட்டும்தான் அவன் வந்து உண்மையான மனுஷனா மாறுவான், அப்படி இல்லைன்னா அவன் ஒரு பறவைக்கு ஈக்குவலா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த கோல்டன் ஃபெதர் நான் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது இந்த எம்பரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட தான் அந்த கோல்டன் ஃபெதர் இருக்கும். நீ வந்து உனக்கு அவருக்கு தேவையானதை நீ செஞ்சனா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவருக்கு தேவையானது எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும்போது உனக்கே தெரியும், யோசிச்சு பாரு அப்படி சொல்றாங்க. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு எம்பரர் கிட்ட போயிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா எனக்கு கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அவனும் வந்து ஒத்துக்கிட்டு அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ வந்து இனிமேட்டு அந்த சியூ வந்து பார்க்கவே கூடாது சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. உடனே எம்பரர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமான பொண்ணு கிடையாது சொன்னோன்னே சரி சாரி சொல்லிட்டு நான் வந்துட்டு சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், வெயிட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கல்யாணம் நடக்கிற நாளும் வந்துடுது. அப்போ பார்த்துட்டு கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவரும் வந்து இவளை பார்க்க வரும்போது உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கு. அப்போ வந்து ஹீரோ இந்த பார்த்து மெதுவாக மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டுட்டுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு கல்யாணம், இனிமேட்டு நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அவங்கள அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து போகவே மாட்டுறாரு. அவங்க கூப்பிட்றாங்க, நல்ல நேரம் ஆயிடுச்சு வாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோ வந்து அவர் வந்து பேசி மாட்டார் இல்லையா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் பேரை வந்து மெதுவாக சொல்றாரு, மூலிங் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் அதை கேட்ட உடனே அவருக்கு பேச்சு வந்துருச்சுன்றது புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வேற வழி இல்லை, இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும்ட்டு அவங்களும் வந்துட்டு இதுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே அந்த எம்பரரும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குனிஞ்சி தலை வணங்கினாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக
கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறாரு. அந்த காவலாளிகள்லாம் வந்துட்டு இவரை பிடிச்சி வச்சுட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இவரை யாரும் தொடக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை குடிஞ்சு வணங்கிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. ஹீரோ வந்து முடிக்கிறார், அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ எம்பரர் வந்துட்டு கல்யாணம் ஆனால் முத்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முத்து கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து ஹீரோ நடுவில் வந்து நின்றுடுறாரு. முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி வந்து நின்றுடுறாரு. அப்போ வந்து கரெக்டாக இந்த எம்பரர் கத்தி எடுத்து கொலை பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுடுறாங்க. அந்த கத்தி வந்து கரெக்டாக ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட வந்துடுது. அப்போ இந்த எம்பரரால் அவளை கொல்ல முடியல, ஹீரோவையும் கொல்ல முடியல. ஏன்னா அவங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க போல், இந்த மாதிரி நான் ஹீரோ விட்டுறேன், அப்புறம் நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்துட்டு ஹீரோயின் எம்பரர் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஹீரோவோட ராஜா இருப்பார் இல்லையா, அவரோட உடல் வந்து அங்கே இருக்குது. பைலி வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த கோல்டன் ஃபெதரை எடுத்து இவரோட உடம்புக்குள்ளே தான் வச்சுருப்பான். இதுதான் அந்த வயசான பிச்சைக்காரனும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இவங்க உடம்புக்குள்ளே தான் இந்த கோல்டன் ஃபெதர் இருக்குது, நீங்கள் இதை வந்து எடுக்கிறதுக்கு எம்பரரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எம்பரர் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களால் முடியும், நீங்கள் இந்த சக்தியை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அவங்களும் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே கையில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளெயினில் ஒருத்தர் அரக்கன் உடம்புல போயிருக்காங்க இல்லையா, அவன் வந்துடுறான். அவன் வந்த உடனே இந்த சக்தியை வந்து கரெக்டாக வாங்கிடுறான். வாங்கிட்டு இனிமேட்டு நான் தான் இந்த நாட்டை ஆள போடுவேன், இனிமேட்டு உனக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோயினும் எம்பரர் 2 பேரையும் அட்டாக் பண்ண போகிறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் சியூ கூப்பிடும் போது ஓடி வராரு. அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயின் இந்த பிளான் சொல்லியிருப்பாங்க போல, நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்துடணும் அப்படின்ட்டு. அவனும் கரெக்டாக வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ கையில் இருக்க இந்த கோல்டன் ஃபெதரை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோவும் அவரோட பவரை அவருக்குள்ளே எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவர் நார்மல் ஆகிடுறாரு, முன்னாடி இருந்த மாதிரி ஆகிடுறாரு. இப்போ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எம்பரர் இத்தனால வந்துட்டு பைலியோட சோல் இது கண்ட்ரோலில் தானே இருந்தாங்க. இப்போ வந்து அவர் தெளிஞ்சிடுறாரு. தெரிஞ்ச உடனே இப்போ ஹீரோ சொல்கிறதுனால அவரை வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிடுறாரு. அடுத்த நாளும் ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த எம்பரர் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. எம்பரர் வந்து பேசிக்கலி நல்ல பையன் தான் போல், அந்த சோல் கண்ட்ரோல்னால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் வந்துட்டு வேணுன்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இந்த கல்யாணம் இனிமேட்டு செல்லாது அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. எம்பரர் சொல்கிறார், நானும் அதை சொல்ல வந்தேன், இனிமேட்டு இந்த கல்யாணம் செல்லாது அப்படி சொல்லிட்டு 3 பேருக்கும் ஆக்வர்டாக இருந்தது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்போ அடிப்பட்ட அந்த அரக்கன் உடம்புல இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இப்போது பைலிக்கிட்ட போயிட்டு இது போல் உங்களோட எம்பரர் வந்துட்டு அந்த கோல்டன் ஃபெதரோடைய சக்தியும் திருப்பி எடுத்துட்டாரு, அதை வந்து ஹீரோவோட புக்குள்ளேயே போயிடுச்சு, அவருக்கு மெமரி பவர் எல்லாமே இப்போ ரிட்டர்ன் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பரரை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த சோல் கண்ட்ரோல் அதுவும் போயிடுச்சு அப்படி சொன்னோன்னே அவள் கோவப்படுறா, இதை எல்லாமே நாசமாக்கிட்டு நீ ஒரு கண்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இவன் கத்தி எடுத்து குடுத்துறான் பைலியை. அந்த கத்தி குத்தினோடனே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் ஈஸியாக செத்துருவேன் நினைக்கிறியா அப்படி சொல்லும்போது அவன் மறுபடியும் புல் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்துட்டு நிஜமாலே பைலியை கொலை பண்ணதான் போகுது. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான பொண்ணோட உடம்புல இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க கத்தி வந்துட்டு இந்த மாதிரி பீஸ்ட் அரக்கனை கொலை பண்ணுறதுக்கான கத்தி அப்படின்றது தெரிய வந்துட்டு பைலியும் இறந்து போயிடுறாங்க. 2 பேரும் பைலியை பார்க்க வராங்க இல்லையா, அப்போ அவள் ஆல்ரெடி இறந்துருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, இதோட இந்த கதை முடியுது, ஃபேமிலி மேலே இருக்கிற எல்லா தப்பான இதுவும் வந்து இதோட முடியுது அப்படி சொல்லிட்டு இதை வந்து அவங்க ப்ரூஃபோ பண்ணிடுறாங்க அவங்க இன்னோசென்ஸை. இப்போ வந்துட்டு அந்த மன்னரும் வந்து இவங்களுக்கு சொல்லிடுறாங்க, இது போல் இந்த ஃபேமிலி வந்து ட்ரைட்டர் கிடையாது, துரோகிங்க கிடையாது, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற அவங்க பேரை வந்து கிளியர் பண்ணிட்டு அவங்களோட ஃபியூனரலையும் நல்லபடியாக நடத்துகிறாங்க. ஹீரோயின் மனசுல இருந்த அந்த பெரிய பாரமும் இப்போ இறங்கிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, ஹீரோயின் 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சொல்கிறாரு, இது கொஞ்ச நாளில் உனக்கான தியாகத்தை நான் செய்ய போகிறேன், இனிமேட்டு நீ வந்து இன்னும் சந்தோஷமாக இதே மாதிரி வாழலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ மறக்காமல் பாருங்கள். போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.